ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/2/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புத்திசாலி பூந்தோட்டக்காரர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இந்த கலியுக முள்ளுக்காட்டை அல்லது முட்களை புது உலகத்தின் மலர்களாக மாற்றணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஸோ குணம் முள் மாதிரி இருக்குது எல்லாருடைய குணமும். அது அப்படியே சொர்க்கத்தில் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற உரையாடலும் இப்போ 2 பேருக்கு நடக்கிற உரையாடலுக்குமே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுதான் அதை இப்போ எடுத்துகிட்டு வாங்க. சாதாரணமாக உங்கள் வார்த்தை இருக்கக்கூடாதுன்றார். வார்த்தை, பார்வை, உள்ளுணர்வு எதுலேயுமே சாதாரணத்தன்மையே தெரியக்கூடாதுன்றார். ஸோ அது நான் மாறி மற்றவரை மாற்றணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். பேசி மாற்றுறது கிடையாது. நீங்கள் அந்த ஞானத்தை கொடுக்கும்பொழுதே ஒரு மலராகவே பேசணும். அதுதான் புத்திசாலி தோட்டக்காரர்களுடைய வேலை. ஒவ்வொரு பாபா குழந்தையும் தோட்டக்காரர்கள், தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க. எஜமானர் பாபா. கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் எந்த ஒரு மிக உயர்ந்த பாக்கியத்தை குழந்தைங்க தனக்காக அமைச்சிக்கிறாங்க? ஏன்னா பாக்கியத்தை உருவாக்குற யுகம் இந்த சங்கம யுகம். முள்ளிலிருந்து நறுமணமிக்க மலர்களாக நாம் இப்போ மாறுறோம் இல்லையா? இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பாக்கியம். அந்த மலர் ஆகும்போது தானாகவே மலர் தோட்டம் உருவாகுது, சொர்க்கம் உருவாகுது. அப்போ நீங்கள் மலராகுறங்க. நான் எதுக்கு இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்குறோம், இன்னும் ரிலீஸ் பண்ணல. என்னென்னா, நான் மட்டும் எதுக்கு பத்தினியாக இருக்கணும்? என் கணவன் நிறைய பொண்ணுங்களோட தொடர்பில் இருக்கிறாரு. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுனால ஆகுறீங்க. மலராக ஆகும்போது அனைத்தும் கிடைக்கிது இல்லையா? உங்கள் குணம் மாறக்கூடாது. அந்த டெஸ்ட் பேப்பர்லேயும் உங்கள் குணம் மாறாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இதோடைய நினைவாக தான் எனக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இல்லை. யாரோ ஒருத்தங்க அவங்க கணவனை விபச்சார விடுதிக்கு போய் அவருக்கு உடம்பெல்லாம் நோய், மனைவியே கூடையில் சுமந்துட்டு போவாங்க. அப்போ என்னென்னா, அவங்களுடைய குணம் மாறலை பாருங்கள். இல்லை, இவ்வளோ மோசமான கணவன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நம்மளுடைய கதை தான். அழைச்சிட்டு போகுதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் உங்கள் குணம் மாறிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அழைச்சிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம காமத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதுக்காக வாழ்க்கை துணை தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்பையும் என் குணத்தை நான் மாற்றிக்கலைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு விகாரம் இருந்தாலும் நீங்கள் முள்ளு தான். ஒரே ஒரு விகாரம் மட்டும் இருந்தாலும் நீங்கள் முள்ளு தான்றார். மற்ற எல்லா விகாரத்தையும் அழிச்சிட்டு ஒன்றே ஒன்று இருந்தாலும் நீங்கள் முள்ளு தான். ஸோ எப்போ நீங்கள் முற்றிலுமாக முள்ளிலிருந்து மலராகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சதோப்பிரதான தேவதையாக முடியும். அப்படி சூரிய வம்சத்து தேவதையாக 21 ஜென்மத்தின் பாக்கியத்தை உருவாக்கத்தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அந்த லட்சியம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரம்மா பாபாவுக்கு சூப்பராக அந்த அவ்யக்த முரளியில் இருக்கும். எப்படி இருக்குன்னா, அவருடைய சத்தியுகத்து உடல் ஹேங்கரில் தொங்குற மாதிரி இருக்குன்றார் பாபா. முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பேன்றார். அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் போய் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறது. ஸோ அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். மகாலட்சுமியாகவே நினைங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நாராயணனை விட அந்த மகாலட்சுமிக்கு ஜென்ரலாகவே பெண்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். மகாலட்சுமினா கேட்கவே தேவையில்லை. ஸோ அப்படி நாம் நினைக்கலாம். அப்படி நினச்சா நாராயணன் ஆக முடியாது அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. நீங்கள் மென்மையாகிறதுக்கு அது ஒரு யுக்தி, அவ்வளோதான். சரி, பாடல். என் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பாட்டை கேட்டிங்களா? இது பொதுவான ஒரு சினிமா பாட்டு. நீங்கள்
தோட்டத்தை பார்த்து கொள்பவர்களாகவும் அந்த தோட்டத்தின் எஜமானராக பாபா இருக்கிறார். இப்போ தோட்டக்காரர்களுடைய வேலை என்ன கொடுத்துருக்கிறார் எஜமானன்? முல்லையெல்லாம் மலராக்குங்க. அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது எப்படி ஆகிறது? நீங்கள் மலராகி அவர்களை மாற்றணும். தெளிவான வார்த்தைகள். இதுக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு தெளிவாக லட்சியத்தை கொடுக்குறார் இல்லையா? இங்கே மலர் ஆனீங்கன்னா அப்படியே மலரை எடுத்துகிட்டு போய் அங்கே மலர் தோட்டத்தில் வச்சுடுவார். எத்தனை மலர்களை உருவாக்குறீங்களோ அவங்க எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. மலர்களோடு வாழ்க்கை நடத்தணும்னு தானே ஆசைப்படுறீங்க சொர்க்கத்தில். நரகத்தில் தான் முள்ளோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ மலரோடு வாழ்க்கை நடத்தணும்னா முதல்ல நீங்கள் மலர் ஆகணும். ஸோ பாபா ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து புரிய வைக்கிற விதம் இருக்குது பாருங்க. அன்றைக்கி என்ன சொன்னாருன்றது டக்குன்னு அந்த மலர் ஞாபகம் வந்துடும் இல்லையா? அது வச்சுட்டாலே மற்றது எல்லாமே ஞாபகம் வந்துடும். பக்தர்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க பகவான் கிட்ட. நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். பக்தர்களுக்கு பகவான் கிடைத்து விட்டார், குழந்தைகளுக்கு அப்பா கிடைத்து விட்டார், மாணவர்களுக்கு உண்மையான ஆசிரியர் கிடைச்சிட்டார். ஸோ இந்த ஞானத்தை படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ராஜயோகத்தை படிக்கிறதன் மூலமாகத்தான் நாம் புது உலகத்தின் எஜமானர்களாகவே ஆகிறோம். பக்தர்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு வந்திருக்கிறேன். இல்லை லௌகீக பாஷையில் ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சுன்னா ஆகிற மாதிரி வந்தாங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு வந்தியான்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம வரும்போதே அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? பாபா கிட்ட வருனாலே அங்கே அதிர்ஷ்ட தீபம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னுடைய மனதில் புது உலகத்தை உருவாக்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அந்த புது உலகம் இப்போ ஸ்தூலமாக வரல. இப்போ என் மனதில் அதை நான் உருவாக்கி அந்த மனதில் பார்த்து கொண்டே இருக்கிறேன். யார் கூட பேசினாலும் சொர்க்கத்தில் உள்ள தேவதையோடு பேசிகிட்டு இருக்கிறேன்ற உணர்விலே இருங்க. அப்போ 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் வைத்த எண்ணம் அவங்களும் தேவதை ஆவாங்க. இன்னொன்று, தேவதையோடு பேசுகிறன்ற நினைப்பில் பேசும்போது உங்களுடைய வார்த்தையே தெய்வீகமாகத்தான் இருக்கும். கலியுக மனிதனிடம் பேசுவதாக நினச்சி பேசுனீங்கன்னா கலியுக வார்த்தை தான் வரும். ஸோ அதனால தான் தேவதைகளோடு பேசுவதாகவே நினையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா தினம் தினம் சொல்கிற விஷயம் என்ன? இனிமையான வீட்டையும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைங்கன்னு சொல்கிறார். ஆத்மாக்கள் தான் நினைக்கணும். ஒவ்வொரு சென்டர்லேயும் முள்ளிலிருந்து மலராக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. வரிசைக்கிரமமான மலர்களாக இருக்கிறீங்க. எல்லாருமே கண்டிப்பாக மாறுறாங்க. பாபா குழந்தையில் மோசமான குழந்தை கூட பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ மாற்றம் இருக்கும். ஸோ அதில் வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்கும். மலர்களிலும் வரிசைக்கிரமம் இருக்குது தானே. ஒரு பூந்தோட்டத்துக்கு போனீங்கனாலே ஏதோ ஒரு மலர் உங்கள் எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? எல்லா மலரும் ஒரே மாதிரி உங்களை வசீகரிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ சிவனுக்கு மலரை அர்ச்சனை பண்ணுறாங்க, மலரால் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு விதமான மலர்களால் அர்ச்சனை பண்ணுறாங்க. எருக்கம்பூவும் பூ தான், ரோஜா பூவும் பூ தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தானே இந்த தோட்டத்தில் கூட பலவிதமான மலர்கள், மல்லிகை இருக்குது, சாமந்தி இருக்குது, நிறைய மலர்கள் இருக்குது. சில வாசனை இல்லாத எருக்க மலர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு
எல்லாருமே முள்ளாக தான் இருக்கிறாங்க. முழு மலராகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், ரோஜா செடியில் முள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஒரு இடத்துல மலர் இருக்கும். அந்த முள் ஃபுல்லாக மலர் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு மலர் இருந்தாலும் கொஞ்சம் முள் இருக்குது, அதையும் மலராக்குங்கன்றார். இந்த உலகமே முட்களின் காடு. ஆனால் அந்த புது உலகத்தின் பூந்தோட்டத்துக்கு போகணும், அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல மலராகுங்கள். பழைய உலகத்தில் வெறும் முள் தான், அது தெரியும். ஆனால் நீங்கள் மலராக வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த முள் குத்தி நீங்களும் முள்ளாயிடக்கூடாது. நமக்குள்ளே ஏற்கனவே முள் இருக்குது, அதை மலராக்கியே தீருவன்றதில் கவனம் கொடுக்கணும். நான் முள்ளிலிருந்து மலராகிறதுக்காக, பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாடுறீங்க. புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிற தந்தைக்கிட்ட வந்திருக்கிறீங்க. அதனால் முள்ளிலிருந்து மலர் ஆகணும், அதாவது தேவதை ஆகணும். இந்த பாட்டுடைய அர்த்தம் ரொம்ப ஈஸி தான். அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். என்ன அதிர்ஷ்டம்? புது உலகத்துக்கு போகிறது தான் அந்த அதிர்ஷ்டம். புது உலகத்தை தங்க யுகம்னு சொல்கிறோம். தங்க யுகம் பேரே எப்படி இருக்குது இல்லையா? இங்கே ஒரு தங்க கோயில், தங்க முலாம் பூசப்பட்ட கோயில், அதுக்கே மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாங்க. இந்த உலகமே தங்க உலகம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லா மாட மாளிகையும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கும். சில மனிதர்களுடைய அதிர்ஷ்டம் சதோ பிரதானமாகவும், சிலருடைய அதிர்ஷ்டம் ரஜோவாகவும், சிலருடையது தமோவாகவும் இருக்குது. பாபா குழந்தை ஆன பிறகும் சொல்கிறார், முயற்சி செய்கிறதுல அலட்சியமாக இருந்தால் தமோ, பக்காவாக இருந்தால் சதோ பிரதானம். ஸோ சிலர் சூரிய வம்சத்து ராஜாக்களாக மாறுறாங்க, மற்றவர்கள் பிரஜைகளாக மாறுறாங்க. சிலர் பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாகவும் மாறுறாங்க. ஏன்னா புது உலகத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. ராஜ்யத்தில் எல்லா விதமானவர்களும் இருப்பாங்க தானே. ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டால் கூட அங்கே எம்டி இருப்பார், அதுக்கு கீழே மேனேஜர் இருப்பார், அதுக்கு கீழே டீம் லீடர் இருப்பாங்க, அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அதுக்கு கீழே புதுசாக வரவங்க இருப்பாங்க. இது இல்லாமல் அங்கே ரூம் கிளீனிங் ஆள் இருப்பாங்க, பாத்ரூம் கிளீனிங் ஆள் எல்லாமே இருப்பாங்க ஒரு கம்பெனிக்கே. இப்போ ஒரு ராஜ்யமே உருவாகுதுன்னா எல்லாரும் தேவைப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனால் மற்றவர்கள் என்ன ஆகுறாங்கன்றது எனக்கு தேவையில்லை. அதை புரிஞ்சிக்கணும். அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் பொறுத்து போகணுமா? அவங்க வேலைக்காரனாக போகிறாங்க, நீ வேலைக்காரனாக போறியா? நீ ராஜா எல்லாம் ஆகணும். கிறிஸ்தவர்கள் சொல்லி நான் காதுபட கேட்டிருக்கிறேன், அவங்க சாத்தான் புள்ளப்பா, நம்ம ஏசப்பா புள்ளல்ல, நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லைன்றாங்க இல்லையா? நம்ம அதுக்கும் ஒருபடி மேலே போய் என்ன லட்சியன்றதையும் நமக்கு தெரியுது. அங்கே இத்தனை பதவி இருக்குது, அவங்க அதை சொல்கிறது கிடையாது இல்லையா? சொர்க்கத்தில் இந்த பதவி நீ அடைய போகிற, அதுக்காக நீ பொறுத்துக்கணுன்றதை சொல்கிறது இல்லை. ஸோ ராஜா ஆகிறவங்களுக்கு தான் சோதனை பயங்கரமாக இருக்கும். சும்மா கிடைக்குமா ராஜா ராணி பதவி இல்லையா? பலவிதமான சோதனைகள் இருக்கும். சிரிச்ச முகம் மாறாமல் எல்லாத்தையும் அப்படி ஹை ஜம்ப் பண்ணிடணும், அது போயிடும் நம்மளை விட்டு. ஸோ அந்த புது உலகத்துடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. ஸ்கூலுக்கு கூட அதிர்ஷ்டத்தை உருவாக்கத்தானே போகிறோம், லௌகீக ஸ்கூலு. அப்படி இருக்கும் பொழுது புது உலகத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். மற்றபடி இந்த பழைய உலகத்தில் என்னத்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க போகிறீங்க? படிக்கணும், ஒரு சப்ஜெக்டாக படித்து
ஒரு ஸ்டாண்டர்டாக பாஸ் ஆகி நடுவில் எங்கேயும் ஜுரம் வராமல் இருக்கணும். ஏன்னா நல்லா படிக்கிற குழந்தைக்கு கரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் அப்போ மஞ்சக்காமலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து போக முடியாமலாம் ஆகிடும். அது 10th + 2 இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே மனிதனுடைய மனம் எப்படி வேணாலும் மாறும். டிப்ரெஷனுக்கு போவாங்க, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சீட்டு கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது அவங்க உயிரோடு இருக்கணுமே. அப்படியே அவங்க ஆசைப்படுற வேலை கிடைத்தாலும் அது ஆனந்தமாக இருக்குமா? அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் நல்லவர்களாக இருப்பாங்களா? அவங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா? என்னென்ன நடக்குது? இப்போ இருக்கிறதுலே மிக உயர்ந்த பதவியாக டாக்டர் படிப்பை வந்து நினைக்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நார்த் இந்தியாவில். யாரோ ஒரு லேடிக்கு டெலிவரி பார்க்கும்போது அந்த லேடி இறந்துட்டாங்கன்ட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஐயோ, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுமேன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் அவங்க இத்தனைக்கும் மாடியிலேருந்து விழுந்து இறக்குறாங்க. அதான் சொல்கிறார், இந்த பழைய உலகத்தில் நீ என்ன அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும்? புது உலகத்துக்குள்ளே போகிறதே அதிர்ஷ்டம். நீ வேலைக்காரனாகவே போனால் கூட. ஆனால் நீ அங்கே நாராயணனாகிற பாக்கியத்தை உருவாக்குற, இதுதான் பாக்கியம். ஸோ ஒவ்வொருத்தரும் தலை வணங்குறாங்களே, அந்த தேவதை ஆகிறீங்க. சாதாரண பாக்கியமா? அந்த ஃபேமஸாக இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள். 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்றுட்டு இருப்பாங்க அந்த விசேஷ நாட்கள்லாம் வரிசையில். சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்படியே அந்த தெரு ஃபுல்லாக நிற்பாங்க. ஜெய 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 ஜெயன்னு கூட்டம் இருக்கும். நீங்கள் பூஜிக்க தகுந்த தேவதையாக தான் ஆரம்பத்தில் இருந்தீங்க. மறுஜன்மம் எடுத்து இப்போ பூஜாரி ஆகிட்டீங்க. மீண்டும் 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. மனிதர்கள் 21 தலைமுறைன்னு சொல்கிறாங்க அடிக்கடி. ஸோ ஒரு தலைமுறை அப்படின்னா அந்த வானப்பிரஸ்த நிலை முடிகிற வரைக்கும் கணக்கு. பாபா உங்களுக்கு 21 தலைமுறைக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். அங்கே திடீர் மரணமும் கிடையாது. குழந்தை பருவத்திலையும் இறக்க மாட்டீங்க, இளைஞர் பருவத்திலையும் இறக்க மாட்டீங்க, நடு வயதிலையும் இறக்க மாட்டீங்க. அது பேரே மரணமற்ற உலகம். இதுதான் மரண உலகம், ராவண ராஜ்யம். இங்கே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விகாரங்கள் இருக்குது. ஒரு விகாரம் இருந்தால் கூட அவன் முள்ளு தான். அதனால் இங்கே எப்படி மலரை பார்க்க முடியும்? ஸோ பாபா வந்து அப்படி மலர்களையே உருவாக்கலை, சேவையே செய்யலைன்னா புரிஞ்சுக்குவார். இந்த தோட்டக்காரனுக்கு ராயலான நறுமணமிக்க மலர்களை உருவாக்க தெரியலை. தோட்டக்காரர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்ல நல்ல மலர்களைத்தான் உருவாக்குவார். ஸோ வெற்றி மாலையில் கோர்க்கக்கூடிய மணி ஆகிறதுக்கு தகுதி வாய்ந்த மலர்கள் இப்போ தேவை. இப்போ தான் தெரியுது ஏன் பூவை கட்டுறாங்கன்ட்டு, இல்லையா? ஸோ மாலையும், அதாவது மணி ஜபமாலை இருக்குது இல்லையா, ருத்ராட்ச மாலை, அதையும் கோப்பாங்க. பூவையும் அதே மாதிரியே கோத்து தான் அந்த பூ கட்டுவாங்க, மல்லிகைப்பூலும் கட்டுவாங்க. ஸோ இது வந்து மலர் மாலை. ஸோ அதுக்கு நல்ல நல்ல மலர்கள் தேவை. வெற்றி மாலையில் கோர்க்கக்கூடிய மலர்களாக இருக்கணும். தேவதையின் சிலைக்கு சாத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான மலரின் மாலையைத்தான் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு இங்கே எலிசபெத் மகாராணி வராங்கன்னு வச்சுக்கோங்க.
முதல் தரமான மலர்களின் மாலையைத்தானே அவங்களுக்காக நம்ம தயாரித்து அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் இங்கே மனிதர்கள் என்னமோ தம பிரதானமாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கேயே அவர்களுக்கே அந்த மாதிரி மலர் மாலையைத்தான் கொடுப்போம்னா, கடவுளுக்கு மாலையாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மலர் ஆகணும்? மனிதர்கள் சிவாலயத்துக்கு போகிறாங்க, சிவனை கடவுள் நம்பி தான் போகிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை தேவதைகள்னு சொல்கிறாங்க. இல்லை பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக. ஆனால் சிவனை சொல்லும் பொழுது மட்டும் சிவ பரமாத்மாய நமகன்னுவாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிவன் ஊமத்தம்பூவை சாப்பிட்டாரு, கசப்பான பூவை சாப்பிட்டாரு, விஷத்தை குடித்தார் அப்படிலாம் சொல்லி அவரை ரொம்ப நிந்தனை பண்ணுறாங்க. அதனால் அவருக்கு ஊமத்தம்பூவையும் கொடுக்குறாங்க, சாத்துறாங்க. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கு, அந்த பரமாத்மா பரம பிதாவுக்கு என்ன கொடுக்குறாங்க பாருங்கன்றார். தமோ பிரதானமான முட்கள் அவங்களுக்கு முதல் தரமான மலரை கொடுக்குறாங்க. எலிசபெத் மகாராணி சொல்கிறார். ஆனால் சிவன் கோயிலுக்கு எதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கன்றார். தும்ப மாலையை, அரளி மாலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி என்ன பால் எடுத்துகிட்டு போகிறாங்க அபிஷேகத்துக்கு பாருங்கள். 5% பாலும் 95% தண்ணியும் கலந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கடவுளுக்கு என்ன மாதிரி பாலை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்? அனைத்தையும் கொடுத்த தந்தைக்கு எதுவுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களிலும் கூட இதை நல்லா சிலர் புரிஞ்சிக்கிறாங்க. அதனால் அவங்கள சென்டருக்கு தலைமை பதவியில் நியமிக்கிறாங்க. படிப்பு என்னவோ எல்லோரும் ஒரே படிப்பு தான் படிக்கிறீங்க, இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி ஆகிறது இல்லை. உங்கள் எல்லாருடைய லட்சியமும் நரனிலிருந்து நாராயணன் தேவதை ஆகிறது தான். ஆனால் ஆசிரியர்களிலும் வரிசைக்கிரமம் இருக்கிறீங்க. இந்த வெற்றி மாலையில் மணியாக நுழையணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமே இந்த படிப்பு தான். இது ஒரே படிப்பு தான் எல்லாருக்கும். இப்போ உலகியல் படிப்பில் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. இங்கே ஒரே படிப்பு. 50 வருஷம் வந்தவனுக்கும் இதே படிப்பு தான், 5 நாள் முன்னாடி வந்தவனுக்கும் இதே படிப்பு தான். ஆனால் பாஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வரிசைக்கிரமம் வந்துடுது. எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு இதை சிரத்தை எடுத்து படித்து தாரணை பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஸோ நல்ல தாரணை பண்ணுறவங்க 8 மணி மாலையிலே வந்துடுவாங்க. கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறவங்க 108 வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறவங்க 16,108. அதுக்கு மேலே உள்ளவங்களும் பிரஜைகளாகிடுவாங்க. ஸோ மனிதர்கள் தங்கள் வம்சாவளி மரத்தை ஒரு மரத்தின் பலவிதமான கிளைகள் மாதிரி உருவாக்குறாங்க. இந்த ராஜா இருந்தார், இந்த ராஜாவுக்கு 2 பேர் பிறந்தாங்க, அந்த வம்சத்துக்கு இப்படி. அது பார்த்திங்கன்னா ஒரு மரம் அப்படியே தலைகீழ கவுத்து நிறுத்தினீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வந்துடும். மரத்தில் முதல்ல ஒரு இலை இருக்கும், பிறகு 2 இலை, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிளை வரும், அந்த கிளையில் நிறைய கிளை வரும், இப்படியே ஒரு மரம் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த மனித சிருஷ்டியும் ஒரு மரம் மாதிரி இருக்குது. ஸோ வம்சாவளி மரங்கள் இப்போ கிறிஸ்தவ தர்மத்துக்கு அது மாதிரி உருவாக்குவாங்க. இது மாதிரி கிருப்பலானி அப்படின்ற
வம்சாவளி மரமும் இருக்குதுன்றார். யாரோ ஃபேமஸானவங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரத்தன் தாத்தா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வம்சாவளி மரம்லாம் இப்போ சமீப நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க. அந்த தாத்தா குடும்பம் எப்படி வந்தது, அது எப்படி ஒவ்வொருத்தருக்கா போச்சு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஃபேமிலியாகவே வரும் அது. ஸோ இந்த வம்சாவளி மரங்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்டது இல்லையா? அந்த குடும்பம் ரேமண்ட்ஸ் குழுமம்னே சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு குடும்பமாக இருக்கும். பல விதமான ஃபேக்ட்ரி அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வருவாங்க. ஆனால் இது எல்லையற்ற வம்சாவளி மரம். பிரம்மாவில் தொடங்கி, ஆக்சுவலாக சிவபாபாவில் தொடங்கி பக்கத்தில் பிரம்மா, அப்படியே அதிலிருந்து அப்படியே வருது. ஸோ இதில் முதலாம் அவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. அதனால்தான் அவர் மனித சிருஷ்டி மரத்தின் தந்தை, ஆதிப்பிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி ஆதிப்பிதான்னு யாருக்கும் தெரியாது. சொல்கிறாங்க ஆதாம் ஆதிப்பிதான்றாங்க, ஆதி தகப்பன்றாங்க, ஆதி மனிதன்றாங்க. ஆனால் அது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அதில் அந்த கதையை பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு இத்தனை குழந்தைகள், அந்த ஒரு குழந்தைக்கும் அவங்கவுங்க வம்சம், இது அப்படியே பைபிளில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவனை பிறந்தான், இவனுக்கு இப்படியே எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? சொல்கிற முடியுமா? ஸோ அதில் அப்படியே போட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் என்ன ஆரம்பம் அவர். ஸோ அது ஒரு வம்சாவளி மரம், ஆனால் அவங்க கர்ப்பத்தின் மூலமாக பிறந்ததாக நினச்சி அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இது கர்ப்பத்தில் பிறக்கிற வம்சாவளி மரம் கிடையாதுன்றது யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தின் படைப்பவர் யாருன்னே மனிதர்களுக்கு தெரியல. முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக ஆகிட்டாங்க. அகல்யா மாதிரி. அகல்யான்ற ஒரு முனிவருடைய மனைவி. அவள் இந்திரனுடைய அழகில் மயங்கிடுறா. கதைப்படி அந்த இந்திரன் முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வரான். அவளுடைய அழகில் மயங்கி காமத்திலையும் ஈடுபட்டுறாங்க. அது முனிவருக்கு தெரிஞ்ச உடனே சாபம் விட்டுறார், கல்லா போன்ட்டு. ஸோ அந்த பொண்ணு தான் கடைசியில் திரேதகத்தில் ராமர் கால் பட்ட உடனே மறுபடியும் அந்த கல் பொண்ணாக மாறிடும். ஸோ அப்போ என்னென்னா அந்த புத்தி வேலை செய்யலை. ஒரு முனிவருடைய மனைவி எப்படி கெத்தாக இருக்கணும், இப்படி சிற்றின்பத்துக்கு மயங்கலாமா? அப்போ கல் புத்தி இருக்கிறதுனால கல்லான மாதிரி காட்டிட்டாங்க. அப்படித்தான் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்கன்றார். எப்போ அவங்க அந்த மாதிரி கல் புத்தியுடையவர்களாக ஆகிறாங்களோ அப்போ தான் பாபா வரார், ராமர் வரார். அவர் காலடி பட்டவுடனே அந்த கல்லெல்லாம் என்ன ஆகுது? தேவதை ஆகிறாங்க, மறுபடியும் மலர் ஆகிறாங்க. ஸோ அகல்யா மாதிரி புத்தி கொண்டவர்கள் வைரம் மாதிரி புத்தியுடையவர்களாக ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க இல்லையா? கல் புத்தி கொண்டவர்கள் வைர புத்தி உடையவர்களாக மாறுவதற்காக வந்திருக்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணணும். இந்த ஞானத்தை தவிர எதுவுமே புத்தியில் இருக்கக்கூடாது, யாருமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்றார் இல்லையா? ஸோ கடைசியில் உலகமே அழும்போது நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கும்போது தான் அப்பா வெளிப்படுத்துவீங்க. ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இழப்போ அதே இழப்பு உங்களுக்கும் இருக்கும். மற்றவர்கள் இழப்பை பார்த்து நீங்கள் சிரிக்கலை, இழந்தது உங்களை பாதிக்கலை, அந்த ஆனந்தம் இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இவங்க தான் கடவுளுடைய குழந்தைன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணுங்க. அப்பாவை கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லை, அதுவே பெரிய விஷயம் இல்லை. இனி உங்களுடைய கவலையெல்லாம் எப்படியெல்லாம் இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணுறது, இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஞானத்தை எடுக்க வரீங்க, நாளைக்கே இந்த சரீரத்தை விட்டிங்கன்னா என்ன பதவி அடைவீங்க? யோசிக்கணும். தெரியாதில்ல, எப்போ இந்த உடலை விட்டு போவோன்னு தெரியாதில்ல. அப்போ ஒரு குணத்தையும் செக் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்த உடனே, அது உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியாக இருக்கலாம், பிகே பிரதர் இல்லை சிஸ்டராக இருக்கலாம், அந்த பேசின விதத்தில் தெய்வீகம் இருந்ததா, இல்லை அசுர குணம் தேக உணர்வு இருந்ததா?
செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த குணத்தை எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நாளைக்கே சரீரத்தை விட்டால் எங்கே போய் முயற்சி பண்ணுவீங்க? ஸோ எதுவுமே நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்க, ஞானத்தை எடுக்காமல் விட்டீங்கன்னா என்ன பதவி அடைவீங்க? ஏன்னா நாளுக்கு நாள் டைம் கம்மியாகிட்டே இருக்குது. இது யோசிச்சு பாருங்கள். இது வந்து 1969க்கு முன்னாடி வந்த சாக்கார முரளி. அதுலேயே சொல்கிறாரு, இப்போ சரீரத்தை விடுபவர்களுக்கு நேரம் ரொம்ப கம்மின்றார். நீங்கள் இப்போ புதுசாக இன்னொரு ஜென்மம் எடுத்தால் கூட என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் பிறப்பீங்க, ஏன்னா கொஞ்சம் பாவத்தையெல்லாம் அழிச்சிருக்கிறீங்க. அதனால் இந்த சமஸ்காரத்தையும் எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா? இப்போ நான் போன ஜென்மத்தில் பாபா குழந்தையாகி இருந்திருந்தேன்னா, இறந்து இப்போ பிறந்தேன்னா எனக்கு 33 வயசில் தான் பாபா ஞானமே கிடைக்கிது. 33 வருஷம் கிடைச்ச உடனே அப்படியே பக்காவாயிட்டுமா? அதுவும் இல்லை. அப்போ யோசிக்கணும். இப்போ அதுவுமே வாய்ப்பு இல்லை. அது 69க்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இறந்தனா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ அப்போதைக்கு பேசுகிறாரு, இப்போதைக்குன்னு இதை நினச்சிக்காதீங்க. அப்போதைக்கு சொல்கிறாரு, அப்படி நீங்கள் இறந்தீங்கன்னா நல்ல குடும்பத்தில் பிறப்பீங்க, இந்த சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போவீங்க. அதனால் சீக்கிரமாக இந்த ஞானம் கிடச்சிடுச்சுன்னா டக்குன்னு மறுபடியும் பற்றிக்கும், பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கற்பூர புத்தின்றாங்களே, டக்குன்னு ஏற்கனவே அந்த சமஸ்காரம் இருக்கிறதுனால இந்த ஞானம் டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனால் எப்போ கிடைக்கிது அது ஒன்று இருக்குது இல்லை, கிடைச்சா புரிஞ்சிடும். கிடைக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் நம்ம பாவ கணக்கு அதெல்லாம் வேறு துரத்தம் இல்லை, அப்போவே அழிக்காமல் விட்டதுனால. கடைசி 100 வருடம், ஆக்சுவலாக பாபா கடைசி 100 வருடம்னு கூட சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பிரம்ம பாபா சரீரம் விட்ட பிறகு தான் வந்து 100 பிரம்மாவின் ஆயுள் 100 வருடன்றது பொய் இல்லை அப்படின்ட்டு வருது. ஸோ அது வரைக்கும் பாபாவை சொல்லியும் இருக்க மாட்டார். ஏன்னா சொன்னால் அலட்சியம் ஆகிடுவாங்க. அது ஒன்று புரிஞ்சிக்கணும். இது புரியாமல் நிறைய பேர் பிரம்மகுமாரிகள் அப்போவே அழியுன்னாங்க, இப்போவே அழியுன்னாங்க. அது பிரம்மகுமாரிகளுக்கு தானே சொன்னாங்க இல்லையா? இங்கே முயற்சி பண்ணுறதுக்காக, அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் அது கடவுள் டைரெக்டாக சொல்லலை இந்த டைம் உலகம் அழிய போகுதுன்ட்டு. ஆனால் இப்போ நிஜமாகவே டைம் ஆயிடுச்சு. புலி வருதுன்னு ஒரு நாள் வந்துடும்னு சொல்லியிருக்கிறாருல்ல. நிறைய பேர் இப்போ அலட்சியமாக ஆமாம் பிரம்மகுமாரிகள் அப்பயே சொன்னாங்கன்ட்டு பாபா குழந்தைங்களே சிலர் விட்டு போனாங்கன்னா என்னன்னு சொல்கிறது அவங்கள? ஸோ இந்த சமஸ்காரத்தை நீங்கள் தாரணை பண்ணாதான் அடுத்த ஜென்மத்தில் அந்த சமஸ்காரம் மீண்டும் வர்றதுக்கு. நீங்கள் சமஸ்காரத்தை தாரணை பண்ணலைன்னா, அப்போதைக்கே சொல்கிறார், தாரணையே பண்ணலன்னா அடுத்து நீங்கள் எங்கே ஜென்மம் எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த ஞானம் அதிசூக்ஷ்மமானது, ரொம்ப ஆழமானது புரிஞ்சுக்கிறதுக்கு. தோட்டக்காரர்கள் நல்ல நல்ல மலர்களை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய மகிமை பாடப்படும். ஏன்னா மலர்களை உருவாக்குறது தோட்டக்காரர்களுடைய வேலை. ஸோ பாபாவை எப்படி நினைக்கிறதுன்னு கூட தெரியாத மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும்ல எப்படி பாபாவை நினைக்கிறதுன்ட்டு. இந்த பாபா ஞானம் கொடுத்தா மட்டும் போதாது, எப்படி நினைக்கிறது, எப்படி யோகா பண்ணுறது சகஜமாக, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஸோ எல்லாமே உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இன்னொன்று விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அதை பண்ணணுமே. அப்போ அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அதுவுமே பண்ணுறீங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் பாபாவை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அவரை நல்லா நினைவு பண்ணுறாங்க. ஸோ பாபாவுடைய நினைவோடு கூடவே அந்த புது உலகத்தையும் நீங்கள் நினைவு பண்ணணும் இல்லையா? லட்சியத்தோடு இங்கே நினைக்கிறோம்.
எல்லா மதத்தினரும் கடவுளை வணங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது, லட்சியம் தெரியாது. சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லலாம், ஆனால் சொர்க்கத்தில் என்ன இருக்கும், என்ன பண்ணால் போகணும், உங்களுடைய குணத்தை என்ன மாற்றிக்கணும், எதுவும் யாருக்கும் தெரியாது. அந்தந்த மதத்தில் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். மதங்கள் எல்லாம் நரகத்தில் தானே இருக்குது. நரகத்தில் உள்ள மதத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கோன்றதை நீங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து வந்து அந்த குணத்தை நீங்கள் இப்போ வளர்த்துக்கணும். நான் புது உலகத்தின் புது பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாடினீங்க. 21 ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை பாபா கிட்ட அடைவதற்காக வந்திருக்கிறீங்க. இதே போதையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இதே சந்தோஷத்தை நீங்கள் நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பாட்டோடைய அர்த்தம் ஒரு செய்கையிலே டக்குன்னு புரிஞ்சிடும்ன்றார். இல்லை, இந்த போதையிலே இருக்கிறவங்க அந்த பாட்டை கேட்டவொடனே வா இதில் ஞானம் இருக்குதே அப்படின்னு தோணும். சினிமா பாட்டிலே நிறைய பாட்டில் இருக்குது இல்லை ஞானம். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, அது கேட்ட உடனே தெரியுதுல, வா இதில் பாபா ஞானம் இருக்குது. ஸோ இந்த போதையிலே இருந்தால் டக்குன்னு எல்லாத்தோடைய அர்த்தமும் புரியுன்றார். 21 ராஜபாக்கியத்தை நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், 21 பிறவிக்கான பாக்கியத்தை. அது நினச்சிக்கிட்டே சொர்க்கத்தில் முதல் ராஜா இல்லை, 21 ஜென்மத்துக்கு ராஜா. யாருமே உங்ககிட்ட வந்து அபகரிக்க மாட்டாங்க. சொல்கிறது அப்படியே மனசில் எடுத்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த போதை வரும். உலகியல் பள்ளிக்கூடத்தில் கூட ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவர் ஒழுங்காக படிக்க மாட்டார், ஊரை சுற்றுவார், ஃப்ரெண்டோட அரட்டை அடிப்பார், சினிமாவுக்கு போவார், கடைசியில் ஃபெயில் ஆகிடுவார். அந்த பரீட்சைக்கே அப்படின்னா இது மிக 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 பெரிய பரீட்சை, அக்னி பரீட்சை. அதனால தான் சீதை அக்னி பரீட்சை, அக்னியில் நடக்க சொல்கிறதுன்றது என்னென்னா அக்னி பரீட்சை அப்படின்னா என்ன, ரொம்ப கஷ்டமான பரீட்சை. கடவுளே இந்த பரீட்சைக்காக உங்களை தயார்படுத்துகிறார். தயார்படுத்தினாலும் கவனம் கொடுத்து அதை தாரணை பண்ணாதானே பாஸ் ஆக முடியும். எல்லா மதத்திற்கான ஞானம், ஏன்னா எல்லா மதமும் அந்த ஒரு கடவுளை தான் வணங்குறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு பண்ணுங்கன்றார். இவ்வளோதான், ஒரு லைன் தான் இந்த ஞானம். ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். எந்த தேகதாரியையும் கடவுள்னு சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரும் கடவுள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்தூல உடல் இல்லாட்டினாலும் சூக்ஷ்ம உடல் இருக்குது, அவங்க கூட கடவுள் கிடையாது. அவங்க சூக்ஷ்மதனத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடல் கொண்ட தேவதைகள், சூக்ஷ்ம தேவதைகள். ஸ்தூல உலகத்திலே மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கலியுகத்தில் எந்த தேவதையும் கிடையாது. இது மனித உலகம். சத்தியுகத்தில் பார்த்திங்கன்னா தேவதைகள் இருக்கிறாங்க, தெய்வீக குணம் கொண்ட லக்ஷ்மி நாராயணன். அவர்களும் மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணம் கொண்டவர்கள். அதனால் அவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்கிறோம். அவர்களும் கடவுள் கிடையாது. ஸோ உடலே இல்லாத சிவத்தந்தை தான் கடவுள். தங்க யுகத்தில் தேவதைகள் இருப்பாங்க, சூக்ஷ்மலோகத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருப்பாங்க. மனிதர்கள் விஷ்ணு தேவதாய நமக பிரம்ம தேவதாய நமகன்னு சொல்லிட்டு கடைசியில் சிவ பரமாத்மாய நமகன்றாங்க. இவரை மட்டும்தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. சிவனை தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னால் கூட தேவாதி தேவன் ஹரஹர மகாதேவன்வாங்க. தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர், தேவதைகளை விட உயர்ந்தவர்னு அர்த்தம். மற்றபடி மனிதர்களை கடவுள்னு சொல்ல முடியாது. கடவுள் ஒருத்தர்னால் மற்ற எல்லாமே மனிதர்கள் தான். ஸோ 3 மாடி, இந்த 3 உலகத்தை 3 மாடியாக சொல்கிறார். ஸ்தூல உலகம், அதுக்கு மேல் மாடி சூக்ஷ்ம உலகம், அதுக்கு மேல் மாடி பரந்தாமம். நாம்
கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், கிரவுண்டில் தான் இருக்கிறோம் பூமியில். ஸோ தெய்வீக குணமுடைய மனிதர்கள் தங்க யுகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே தான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து அசுர குணம் நிரம்பிய அரக்கர்களாக ஆகிறாங்கன்றது இது வரைக்கும் நம்ம கற்பனைக்கு எட்டி இருக்குதா? முருகனும் அவர் யாரை அழித்தாரோ அந்த சூரபத்மனும் அவரேன்னு யாருக்காவது தெரியுமா? கிருஷ்ணரும் அவரே, கம்சனும் அவரேன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் எல்லாம் கடவுள் அப்படி போயிடுது. ஆனால் இதோடைய அர்த்தம் என்னென்னா, அப்படி இருந்தவர் தான் இப்படி ஆனார். கொல்வதும் கிருஷ்ணன், கொல்லப்படுவதும் கிருஷ்ணர்ன்றாங்க. கரெக்டு தானே? கிருஷ்ணருடைய ஆத்மா கொல்லுது, கொல்லப்படுறது அந்த அசுர குணம் இல்லையா, அதுவும் கிருஷ்ணனே. கிருஷ்ணருடைய ஒரு பார்ட் அசுர குணம் கடைசியில் வருது. ஸோ சொர்க்கத்தின் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள் எப்படி அசுர குணம் நிரம்பியவர்களாக மாறுறாங்க? ஏன்னா மாயின் கிரகணம் பிடிக்கப்படுது, அதனால் அவங்க அசிங்கமாக மாறிடுறாங்க. எப்படி நிலா கிரகணம், சந்திர கிரகணத்தப்போ இருட்டாயிடுது இல்லையா, அவ்வளோ அழகான நிலவாக இப்படி ஆச்சுன்ற மாதிரி மனிதர்களும் அப்படி மாறிடுறாங்க. நிலா சந்திர கிரகணம் வந்து அது கொஞ்ச நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லைக்கு அப்பாற்பட்டது, 2500 வருஷம் கிரகணம் பிடிச்சிடுது. இதைத்தான் எல்லையற்ற பகல் இரவுன்னு சொல்லப்படுது. இதை வந்து பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்னு கூட சொல்லுவாங்க. கீதையிலே இருக்குது இந்த வார்த்தை, பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவுன்ட்டு. இப்போ ஒரு தந்தைக்கிட்ட மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா மனித வழி கேட்டு கேட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ அதாவது லவ் யூ பாபா, அந்த ஏதோ ஒரு அஜித் படத்தில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஒரு பொண்ணு அனுமதி இல்லாமல் லவ்வராக இருந்தாலும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இங்கே பாபா நோ சொன்னால் நோ தான். உலகமே வந்து அது எஸ் சொன்னாலும் எங்களுக்கு அது நோ தான். பாபா சொல்லிட்டார், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறார், அவர்கிட்ட மட்டும்தான் படிக்கணும், மற்ற எல்லாரையும் மறந்துடுங்கன்றார். மைண்டில் இருந்து சுத்தமாக தூக்கி கடாசணும் பாபா மட்டும்தான். ஸோ புது உலகத்தின் எஜமானர்களாக நீங்கள் பாபா கிட்ட படித்து தான் ஆகுறீங்க. மனிதர்கள் வார்த்தையை கேட்டு கேட்டு எங்கே வந்து விழுந்து கிடக்குறீங்க? கலியுகத்துடைய கடைசியில் படு பாதாளத்தில் வந்து கிடக்குறீங்க. உங்களை தூக்கி கோபுரத்தில் வைக்கணும்னா பாபாவை தவிர எல்லாரையும் மறக்கணும், அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். பேசணுன்னா என்கிட்ட மட்டும் பேசுங்கன்றார், பார்க்கணுன்னா என்னை மட்டும் பாருங்கன்றார் பாபா. ஸோ இதை போதிக்கிறது தான் உண்மையான கீதா பாடசாலை. பாடசாலையில் எப்போவுமே இருக்க மாட்டாங்களா பசங்க, ஸ்கூல்லேயேவா இருப்பாங்க, படிச்சுட்டு வந்து வீட்டில் ஹோம்ஒர்க் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஞானத்தை படிக்கிறோம். அடுத்தது நாம் அதை நாள் முழுவதும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் பக்தி மார்க்கம்தான் கடவுளை அடைவதற்கான மார்க்கம்னு நினச்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பக்தி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கடவுளை வந்து குளிர்ச்சிப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவர் வந்து அவங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பாரு அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க இல்லை. இப்போ குரான் பைபிளை படிக்கும்போது அது தெரியுது, அப்பட்டமாகவே அது தெரியுது. கடவுள் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணுவார், அவரை குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அவரை குளிர்ச்சிப்படுத்த தேவைப்பட்டால் கொலையும் பண்ணுங்கள். அப்படி இருக்குது எல்லா மதத்துலையுமே. ஸோ கடவுள் அப்படிலாம் பண்ணுவாரா? பக்தி பண்ணுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயங்களை எல்லாம். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார், அவர் நமக்கு பக்தியின் பலனை கொடுக்க வரார். யார் பூஜிக்க தகுந்தவர்களாக சூரிய வம்சத்து ஆத்மாக்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இருக்கிறதுலே அதிக அளவு பக்தி செஞ்சுருக்கிறாங்க. 2500 வருஷம் பக்தி செஞ்சுருக்கிறோம். அவர்கள்தான் இங்கேயும் வருவாங்க. நீங்கள் தான் ஆரம்பத்தில் கலப்படமற்ற பக்தி, சிவனை மட்டும் பக்தி செஞ்சீங்க. ஸோ அதனால் முதல் பக்தர்கள் நீங்கள் தான். பிறகு கீழே இறங்கி இறங்கி முற்றிலும் தம பிரதானம் ஆயிட்டீங்க.
அரை கல்பம் பக்தி செஞ்சுருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு முதல்ல இந்த ஞானம் கிடைக்குது. ஏன்னா அதிக பக்தி செஞ்சவங்களுக்கு ஞானம் கொடுப்பது தானே சரியாகவும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்குள் வரிசைக்கிரமமும் இருக்குது. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நான் தூரமாக இருக்கிறேன், எங்கள் பக்கத்தில் வந்து கீதா பாடசாலை இல்லை, என்னால் டெய்லியெலாம் படிக்க முடியாது, இப்படிலாம் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. இது பாபா நம்ம சொன்ன மாதிரி 69க்கு முன்னாடி சொல்கிறார். அப்போ பஸ் வசதி கிடையாது, நைட்டு ஃபுல்லாக மாட்டு வண்டியில் வருவாங்களாம் முரளி கேட்குறதுக்கு, நைட்டு ஃபுல்லாக. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம லேட்டாக வந்தோன்னு நினைக்கிறோம், ஆனால் லேட்டாக வந்ததில் எவ்வளோ வசதி இருக்குது, வீடு தேடி வருது நெட்டில். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, நீங்கள் தான் போகணும். சிலர் சொல்கிறீங்க நான் 10 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கிறேன். பாபா சொல்கிறார் இதெல்லாம் சாக்கு போக்கு கிடையாது, ஏன்னா நீ பக்தி பண்ணதுக்கு கிடச்சிடுச்சு ஆரம்பத்திலே. அப்போ நீ 10 மைல் பாபா நினைவிலேயே நடந்தன்னா உனக்கு டயர்ட் ஆகாதுன்றார். 10 மைல் நடக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களா. டயர்ட் ஆகாது, நீ வந்து தான் கேட்கணுன்றார். ஏன்னா பக்தி பண்ணல, உனக்கு ஆரம்பத்தில் கிடச்சது இல்லை. இது நினச்சி பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல நமக்கு லேட்டாக கிடச்சிதுன்னு தோணுது இல்லையா. ஸோ ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அடையிறதுக்காக போகிறீங்க. இன்னொன்று அதில் பெரிய நன்மை என்னென்னா, அந்த 10 மைல் நடக்கும் பொழுது ஃபுல்லாக நினைவில் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ யோக பலம் சேமிப்பாகும் யோசிச்சு பாருங்கள். சம வருமானம் சேமிப்பாகும்ல. ஸோ அளவற்ற பொக்கிஷத்தை அடையிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. சாதாரண பொக்கிஷமா? பக்தியில் ஒரு காட்சி கிடைக்கணுன்றதுக்காக யாத்திரையில் கால்நடையாக போகலை. இமயமலைக்கு போவாங்க நடந்து, திருப்பதிக்கு போவாங்க. ஸோ இங்கே கடவுளே வந்துட்டார், ஞானத்தை கேட்க வர மாட்டிங்களா? அங்கே எங்கே போகிறதுனே தெரியாமல் இந்த கோயிலும் போவீங்க அந்த கோயிலும் போவீங்க. இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுளை கண்டுபிடிச்சிட்டிங்க, அவர் கொடுக்குற ஞானத்தை மட்டும் கேட்குறீங்க. ஸோ இங்கே ஒரே இடத்தை எங்கே கீதா பாடசாலை இருக்குதோ அங்கே போகிறீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே நீங்கள் உருவாக்குங்க இல்லையா. ஸோ அது உருவாக்குறதுக்கும் ஓகே, இது ரொம்ப ஆரம்பத்தில் வந்த முரளியாக கூட இருக்கலாம். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் 5 மைலுக்கு அண்ணாண்ட இருக்குது உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்க. எது ரொம்ப தூரம்? பரந்தாமம் எண்ண முடியாத அளவுக்கு தூரத்தில் இருந்து பாபா வரார். அப்போ ஓடோடி வர வேண்டாமா இந்த பொக்கிஷத்தை அல்வதற்கு? பொக்கிஷத்தை கொடுக்கத்தானே நான் வரேன். மனிதர்கள் அப்போல்லாம் வந்து நடந்தே போவாங்க இல்லையா, நிறைய கோயில் ஃபங்க்ஷனு அது இதுன்ட்டு போவாங்க. அமர்நாத்துக்கு போவாங்க, காட்சி கிடைக்கணுன்ட்டு அமர்நாத் குகையில் போய் தவம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அமர்நாத் பாபா இருக்கிறாரே, அமர்நாத்னா என்னது? அமர்னா மரணமற்றவர். ஸோ மரணமற்ற உலகத்தை உருவாக்கக்கூடிய அந்த கடவுளே வரார் உங்களுக்கு அமரர் ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்க. உங்களை உலகத்தின் எஜமானராக்கிறதுக்கு வந்திருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றார். அமிர்த் வேலையிலே வரலாமே யார் வேணாலும். அந்த நேரத்தில் எந்த பயமும் கிடையாது, யாரும் உங்ககிட்ட திருட மாட்டாங்கன்றார். நகை அணிஞ்சிட்டு வந்தால் உங்ககிட்ட வந்து திருடுவாங்க. ஏன்னா திருடனுக்கு அதுதான் தேவை, நகை அந்த மாதிரி விஷயம்தான். அது இல்லாமல் வாங்க, முடிஞ்சு போச்சுன்றார். ஸோ பாபா இது வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்கிறார். ஒரு டைமில் இப்படி சொல்கிறார், இன்னொரு முறையில் அது மாதிரி அமிர்த வேலைக்கு கூப்பிடாதீங்க, உலகம் ரொம்ப மோசமாச்சுன்ட்டார். ஸோ அது அதுக்கப்புறம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. சரி விடுங்க, அப்போ அவ்வளோ கஷ்டம், ஓகே. இப்போ எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ பாருங்களேன், எல்லோரும் அப்படி முரளி கேட்குறாங்களா நீங்கள் ஞானம் கொடுத்தவங்களாம்? இப்போயும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயும் நான் பிஸின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ 10 மைல் நடந்து போய் படித்தவர்களோடு ஒப்பிடும்போது நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எத்தனை தடவை படிக்கணும்? அப்போ கேட்டுட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். கேட்டுட்டு அப்போதைக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் படிக்கலைன்னா உங்கள் பதவியையே நீங்கள் இழக்கிறீங்க. பாபா இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காகத்தான் பாரதத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ அதற்கான ஞானத்தை நாம் எடுக்கணும்ல. உங்கள் பதவியை இழக்கலாமா? ஒரு பாட்டு வரும், உடைமையை இழந்தோம் இதை இழந்தோம் உரிமையை இழக்கலாமா, மனிதன் உரிமையை இழக்கலாமான்ட்டு. நம்முடைய உரிமையே சொர்க்கம்தான், அதை இழக்கலாமா? அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஸோ இந்த மலை பிரச்சனை, திருப்பரங்குன்ற மலை முஸ்லீம்களுக்கா இந்துக்களுக்கா? முஸ்லீம்களுக்கு ஆக்சுவலாக அல்லாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது. இப்போ தர்கான்றது சமாதி தான், அது வணங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு, அது எங்கள் இஷ்டம், அது எங்கள் உரிமை, நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்றார். அப்போ நம்முடைய உரிமையே சொர்க்கத்தை அடையிறது தான். சொர்க்கத்தை அடையணுன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட்டால் தான் அடைய முடியும், இல்லையா? ஸோ ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைகிற வழி அவர் நமக்கு காட்டுறார். இருந்தாலும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். நீங்கள் வழிகாட்டினாலும் அதை நோக்கி நீங்கள் தானே நடக்கணும். வழி காட்டுறது தான் அவருடைய வேலை, இல்லையா? ஒரு அடி கூட நீங்கள் எடுத்து வைக்க மாட்டேன்னீங்கன்னா எப்படி நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க? இங்கே நினைவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. நினைக்கவே இல்லைன்னா எப்படி போக முடியும்? ஸோ பரமாத்மாவோடு ஆத்மாக்களின் சந்திப்பு எதுன்றத குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், கும்பமேளாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. இங்கே பரமாத்மாவை சந்திக்க வந்திருக்கிறோம். சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது, அங்கே என்ன கிடைக்கிதுன்னே தெரியாமல் போகிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை சொல்லணும், இல்லையா? ஸோ புது உலகம் இப்போ ஸ்தாபனை ஆகுது. அந்த ஸ்தாபனை காரியம் முடிந்தவுடன் அழிவு ஸ்டார்ட் ஆகிடும்ன்றார். இது அதே மகாபாரத யுத்தம். நல்லது. ஸோ ஸ்தாபனை ஆனவுடன் அழிவு ஸ்டார்ட் ஆகிடும், அதே மகாபாரத யுத்தம்ன்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மகாபாரத யுத்தம் மகாபாரதத்தில் காட்டுறாங்க, இல்லையா? அப்போ சொர்க்கம் ஸ்தாபனை ஆன பிறகு தான் அது ஸ்டார்ட் ஆகுதுன்றார். அப்போ அந்த சொர்க்கத்துக்குரிய குணத்தை எல்லாம் நிரூபிச்சிட்டாங்க அந்த காட்டில், இல்லை? எதன் மீதும் பற்று இல்லாமல், காமம் இல்லாமல், குறிப்பாக தர்மர் இருந்து காட்டினார். ஸோ இப்போ அவர் அரியணை ஏறுவதற்கு தயாராகிட்டார். அப்போ உலக அழிவுக்கான யுத்தம் நடக்குது. ஆனால் அந்த யுத்தத்திற்கும் பாண்டவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாண்டவர்கள் யுத்தத்தில் கலந்துக்கிறது கிடையாது. அதில் பாண்டவர்களை யுத்தம் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இந்த பாபா கொடுக்குற ஞானத்தை எடுக்க ஓடோடி வரணும். ஏன்னா இது பொக்கிஷம் இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நைட்டோட நைட்டாக ஓட மாட்டீங்க நீங்கள். இப்போ இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அதனால் இந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. 10 மைலாக இருந்தாலும் பாபா நினைவில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வே ஆகாதுன்றார். ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறவங்க உடம்பு தான் தாங்குமான்றது டவுட்டு. சரி,
ஆனால் இப்போ தான் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெற்றி மாலையில் இது கூட இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு பர்ச்சேஸ் வாங்கினா கூட வெளியில் போவாங்க டவுனுக்கு கிராமத்துலேருந்து. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் 2 வீலர் வந்துடுச்சு. அப்படி போகலாம் தானே கீதா பாடசாலைக்கு. அதனால் இப்பயும் அந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அது இல்லாமல் நெட்லேயும் வருது. மொபைல் ஃபோன் இல்லாத வீடு, நெட் இல்லாத வீடோ கிடையாது. இப்போ இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே பாபா இந்த வசதியை கொடுத்துருக்காரு போல இருக்குது. வெற்றி மாலையில் மணியாக நீங்கள் கோர்க்கப்படுறதுக்கான ஆதாரமே இந்த படிப்பு தான். அதனால் இந்த படிப்பில் முழு கவனம் கொடுங்க. முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்யுங்க. இனிமையான வீட்டையும் இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வரதானம். இந்த சங்கம யுகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒன்றுக்கு பல கோடி மடங்கு பாக்கியத்தை அடைந்து அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த சங்கம யுகத்தில் பாப்தாதா உங்களுக்கு என்ன சத்தியம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் 1 கொடுங்க, அதுக்கு பதிலாக நான் 1,00,000 மடங்கு கொடுக்குறேன்றார். இல்லையா? பத்மாகுணம், பதம் குணம் வரும். பத்மாபத பாக்கியசாலியாக ஆக்குறார். பல லட்சம் மடங்கு நான் கொடுக்குறேன், நீ 1 கொடு, அதை பல லட்சமாக மாற்றி கொடுக்குறேன்றார். அந்த மாதிரி நேரம் இந்த சங்கம யுகம். எப்படி இந்த சங்கம யுகம் மிக உயர்ந்த யுகமோ, அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிற இந்த ஜென்மம் மிக உயர்ந்த ஜென்மமோ, இந்த பிராமண ஜென்மம். அதே மாதிரி கடவுளுடைய குழந்தை பிரம்மகுமாரி நான்ன்றது மிக உயர்ந்த பட்டமோ, அதே மாதிரி இந்த நேரத்தில் மட்டுமே அனைத்து பிராப்திகளையும் உங்களால் அனுபவமும் பண்ண முடியும். இந்த நேரத்தில் 1க்கு 1,00,000 மடங்கு பலன் மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போ விரும்பினாலும், எப்படி விரும்பினாலும், என்ன விரும்பினாலும் அதை கொடுப்பதற்கு வேலைக்காரனாக ஆஜராகி இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன வேணும்? எவ்வளோ வேணும்? கொடுத்துக்கிட்டே நான் இருக்கிறேன்றார். நீங்கள் நிரப்பிக்கிட்டு மட்டும் இருங்கன்றார். 1க்கு பல கோடி மடங்கு பலன் கிடைக்குது. ஏன்னா வரத்தை வாரி வாரி வழங்குற வள்ளல் இப்போ உங்களுடையவராக ஆயிட்டார். அந்த விதையை, இல்லையா, இந்த சிருஷ்டி மரத்தின் விதை, ஞானத்தின் விதை, பொக்கிஷத்தின் விதையை உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க எப்போவும். அதனால் எப்போ எது வேணும்னாலும் ஒரு வினாடியில் அந்த விதையிலிருந்து எடுத்துக்க முடியும். இல்லை, விதையிலிருந்து ஒரு விதை மரம் நட்டு அதிலேருந்து கனி கொடுக்க நேரமாகும். ஆனால் இந்த விதை உடனடியாக கொடுக்குது. இல்லையா? அனைத்தின் விதை, சந்தோஷத்தின் விதை, சுகத்தின் விதை, அமைதியின் விதை, ஆனந்தத்தின் விதை, தூய்மையின் விதை, எல்லாமே இவர் தான். என்ன வேணுமோ ஒரு வினாடியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அனைத்து பிராப்திகளாலும் உங்களை நிரப்பிக்கலாம். இப்போ நிரப்புறது தான் 5000 வருடத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இல்லை, மெயினாக பாபா மலர் ஆகிறத பற்றி சொன்னார் இல்லையா? மலர் ஆகிறத வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது, குணத்தை மாற்றிக்கிறதன் மூலமாக. செம பவர்ஃபுல்லான வரதானம். நாம் கொடுக்கறது கம்மி, அவர் கொடுக்குறதோ பல மடங்கு. அப்போ கொஞ்சமாவது நாம் கொடுக்கணும்ல, முயற்சி பண்ணணும்ல, தைரியம் வைக்கணும்ல. தைரியம் வச்சு 1 அடி எடுத்து வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். 1 அடி கூட நீங்கள் எடுத்து வைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸ்லோகன்: எப்படிப்பட்ட சூழ்நிலை பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதை விட்டுருங்க, ஆனால் சந்தோஷத்தை மட்டும் விடாதீங்கன்றார். இல்லை, பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க, அதை விட்டுருங்க. என்ன ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன்.
பிரச்சனை எப்போ வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தோஷத்தை விடக்கூடாது. ஏன்னா சந்தோஷம்தான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சுன்றார். உயிரே போனாலும் சந்தோஷத்தை விடாதீர்கள். குஷியாக உடலை விட்டு உயிர் பிரியணும். அதான் நம்ம லட்சியம் இல்லையா? ஸோ அவ்யக்த பயிற்சி ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை தாரணை பண்ணுங்க. ஸோ அதே தலைப்பிலேயே தொடர்ந்து பாபா சொல்லிட்டு வர்றாரு. ஒற்றுமையும் ஒருமுகத்தன்மையும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கான மிக உயர்ந்த கரங்கள்ன்றார். 2 கரங்கள் மூலமாக காரியம் செய்வாங்க இல்லையா? அப்படி வெற்றி அடைகிறதுக்கு தேவையான முக்கியமான 2 கரங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று ஒற்றுமை, இன்னொன்று ஒருமுகத்தன்மை. ஒருமுகத்தன்மை கான்சன்ட்ரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீண் எண்ணங்கள்ல இருந்தும் பாவ எண்ணங்கள்ல இருந்தும் முற்றிலும் விடுபட்ட நிலை. அப்படின்னா என்னென்ன தெரியாத நிலை. முழுக்க இந்த பாபா ஞானத்தை கொடுக்கறது, பாபா ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, பாபாவை நினச்சிட்டு இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி சிந்தனை பண்ணுறது, இதிலே பிஸியாக இருக்கிறது. அதான் ஒருமுகத்தன்மை. எண்ணங்கள் அற்ற தன்மை கிடையாது. வீண் எண்ணங்கள் அற்ற தன்மை, பாவ எண்ணங்கள் அற்ற தன்மை. ஸோ எங்கே ஒற்றுமையும் இந்த ஒருமுகத்தன்மையும் இருக்குதோ அங்கே வெற்றி உங்கள் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாலை வெற்றி மாலையாக இருக்குன்ற. வெற்றி அடைந்தே தீருவீர்கள்ன்றார். வீண் எண்ணம் இல்லை, நெகட்டிவ் எண்ணம் இல்லை, விகார எண்ணம் இல்லைன்னா வெற்றி அடைஞ்சே தீருவீங்க. முடியுமா முடியாதாலாம் கிடையாது. என்னால் முடியும், என்னால் முடியலன்னா யாரால் முடியும்? ஸோ அந்த அவ்யக்த முரளியில் அதுதான் பாபா சொல்லியிருப்பார். எப்போ ஒரு காரியம் வந்தாலும் என்னை விட்டால் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்ற. வரத்தை வழங்குகிற வள்ளல் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் விரும்புகிறார். அந்த ஒருவருக்கு விசுவாசமாக இருங்கள். ஸோ ஒரு பலம், ஒருவர் மேல் நம்பிக்கை. ஏக் பல் ஏக் பரோசா. ஸோ அந்த ஒன்றுன்ற வார்த்தை இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுதுன்றார். அந்த ஒன்றானவன் ஏதோ ஒன்று வரும் இல்லையா? ஸோ மேபி இந்த ஞானம் அதில் வந்தாலும் வரலாம். ஸோ அப்போ ஏக் விரத்தா, ஒருவரை தவிர யாரையும் நினைக்கிறதில்ல. அதான் ஏக் விரத்தா. ஸோ அப்போ அந்த ஒருவரை நினைப்பதில் தான் எனக்கு அந்த பலம் இருக்கிறது. அந்த ஒருவரின் மீது மட்டும்தான் எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. ஸோ இது கூடவே அவர் கொடுக்கும் வழியை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது, ஏக் மத். ஸோ ஹிந்தியை வைத்தே பாபா சொல்கிறார். அதனால் உங்களுடைய வழியையோ மற்றவர்களுடைய வழியையோ ஃபாலோ பண்ணாதீங்க. பாபா சொன்னால் அவ்வளோதான், அதை அப்படியே செய்யணும். அப்படியே ஒரே சீராக நிரந்தரமாக இருக்கணும். அவருடைய வழி என்ன? அவருடைய நினைவிலேயே இருக்கிறது மெயினாக. அப்புறம் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மெயினாக அவருடைய நினைவு என்ன ஆனாலும். அப்போ தான் ஒரே சீரான மனநிலை இருக்கும். உங்கள் மனதை விட்டிங்கன்னா 1000 எண்ணத்தை உருவாக்கும். மற்றவர்களை கேட்டால் இன்னும் நிறைய குழப்பம் வரும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்றவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உருப்படியாக எந்த காரியமும் பண்ண மாட்டீங்கன்னுவாங்க. ஸோ சேவை செய்யும்போது மற்றவர்கள் கருத்தை கேட்குறது அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக சொல்கிறார். சரி. ஸோ மற்ற மனிதர்கள் மீதோ அல்லது உடைமைகள் மீதோ உங்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் இருக்கக்கூடாது. பாபா சொல்கிறாரா? பாபா அந்த பாபா ஞானத்தின் மீது, பாபாவின் வழியின் மீது மட்டும்தான் உங்களுக்கு அன்பு இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஒற்றுமை, அதே மாதிரி ஏகாந்த பிரியராக இருக்கிறது. ஒற்றுமை எல்லாரோடும் ஒன்றா இருந்தாலும் அதே நேரத்தில் தனியாகவும் உணரணும். அதாவது தனியான அர்த்தம் பாபாவோடு இணைஞ்சிருக்கிறது. ஸோ எல்லாரோடையும் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பாபாவோட மட்டுமே இருக்கிற உணர்வு இருக்கணும். ஸோ அப்போ அந்த சமஸ்காரம் முதல்ல இதெல்லாம் வராது. அதுதான் ஏக்மத் ஸ்ரீமத் அவர் கொடுக்குற வழி அதுதான்.
இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான், அதாவது நான் பாபாவோட மட்டும் இருக்கிறேன்றது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால், அவரோட மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்பில் நீங்கள் சிக்காமல் இருப்பீங்க. இல்லாட்டினா அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, பாரு அவன் என்ன பண்ணான் பாரு, இதை எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் எப்போவுமே இப்படி தான், அப்படியே மாயா உள்ள என்ட்ராயிடும். ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஒற்றுமை முக்கியம். அதைவிட முக்கியம் ஒருமுகத்தன்மை. ஒருமுகத்தன்மைனா என்னது? வீண் எண்ணம் பாவ எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா வீண் எண்ணம் பாவ எண்ணம் வந்துடுச்சுனாலே அங்கே ஒற்றுமை இருக்காது. ஸோ ஒற்றுமையும் ஒருமுகத்தன்மையும் இருந்துச்சுன்னா வெற்றி கழுத்து மாலை. ஸோ அதுக்கு கூடவே பாபாவுடைய வழியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் வழியையோ மற்றவர்களுடைய வழியையோ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.